எம்எஸ்டிசி லிமிடெட் ஒரு இந்திய அரசு நிறுவனம் ஆகும். இது மத்திய, மாநில அரசுகளுக்கும் பொதுத்துறை நிறுவனங்களில் உருவாகின்ற உதிரி கழிவுகள், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் போன்றவைகளுக்கான மின்னணு ஏலங்களை வெற்றிகரமாக நடத்தி வருகிறது. இந்த நியூமேக்ஸ் குரூப் ப்ராப்பர்ட்டி சேல் ஆக்ஷன் மின்னணு ஏல வலைத்தளம் மதுரை அமர்வு மாண்புமிகு மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் உத்தரவின்படி நியூமேக்ஸ் சொத்துக்களை விற்பனை செய்வதற்காக உருவாக்கப்பட்டுள்ளது. இப்போது எப்படி பதிவு செய்வது என்று பார்ப்போம். முதலில் எம்எஸ்டிசி ஏல போர்ட்டல் லிங்கிற்கு செல்லுங்கள். திரையின் இடது பக்கத்தில் உள்ள ஆக்ஷன் என்பதை தேர்ந்தெடுத்து ப்ராப்பர்ட்டி என்பதை கிளிக் செய்து நியூமேக்ஸ் குரூப் ப்ராப்பர்ட்டி சேல் என்பதை தேர்ந்தெடுக்கவும். பயனர் உள்நுழைவு போர்ட்டல் திரை தோன்றியவுடன் ரெஜிஸ்டர் ஹியர் என்பதை கிளிக் செய்யவும். இது உங்களை பொது விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு அழைத்துச் செல்லும். கவனிக்க, எம்எஸ்டிசி எல்டிடி என்பது எக்கோ அமைச்சகத்தின் கீழ் ஸ்டீல் மினிஸ்ட்ரி கீழ் செயல்படும் ஒரு அலகு ஆகும். இது ஆன்லைன் ஆக்ஷனை எளிதாக்கும் சேவை வழங்குனராக மட்டுமே செயல்படுகிறது. எந்தவொரு முடிவு எடுக்கும் பங்கும் இல்லை. இப்போது ரெஜிஸ்டர் அஸ் பையர் என்பதை கிளிக் செய்யவும். வாங்குபவருக்கான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படித்து அக்ரி என்பதை கிளிக் செய்யவும். ஒரு குறுந்தகவல் பெட்டி தோன்றும். வாங்குபவர் வகையை தேர்ந்தெடுத்தல். இது மிகவும் முக்கியமான கட்டம். நீங்கள் எந்த வகையான வாங்குபவர் என்பதை இங்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். இதில் 2 வழிகள் உள்ளன. நீங்கள் நியூமேக்ஸ் நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டு EOW இல் புகார் அளித்திருந்தால் உங்களிடம் ஒரு புகார் எண் இருக்கும். அதை அந்த பெட்டியில் சரியாக உள்ளிட்டு ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் விவரங்கள் EOW தரவுகளோடு சரிபார்க்கப்படும். எல்லாம் சரியாக இருந்தால் ஒப்புதல் பெட்டியை டிக் செய்து மீண்டும் ப்ரொசீட் என்பதை கிளிக் செய்யலாம். அடுத்த கட்டமாக உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கட்டாயமாக உள்ளிட வேண்டும். உள்ளிட்ட பிறகு ஜெனரேட் OTP என்பதை கிளிக் செய்யுங்கள். உங்கள் இமெயில் மற்றும் மொபைலுக்கு வரும் OTP டைப் செய்து சரிபார்த்தால் முழுமையான பதிவு படிவம் ஓபன் ஆகிவிடும். பதிவு படிவத்தை நிரப்புதல். இந்த படிவத்தில் உங்களை பற்றிய அல்லது உங்கள் நிறுவனம் பற்றிய முழுமையான விவரங்களை கொடுக்க வேண்டும். உங்களின் பெயர், முகவரி, வங்கி விவரங்கள் அனைத்தையும் சரியாக பூர்த்தி செய்யுங்கள். அத்துடன் உங்களுக்கு பிடித்தமான ஒரு லாகின் ஐடி மற்றும் பாஸ்வேர்ட் இங்கேயே உருவாக்கிக் கொள்ளலாம். அடையாள சரிபார்ப்பு. அடுத்து அடையாள சரிபார்ப்பு. உங்களிடம் பான் கார்டு இருந்தால் எஸ் என்பதை தேர்ந்தெடுத்து பான் எண்ணை கொடுத்து வெரிஃபை பான் என்பதை கிளிக் செய்யுங்கள். ஒருவேளை பான் கார்டு இல்லை என்றால் பரவாயில்லை, நோ என்பதை தேர்ந்தெடுத்துவிட்டு உங்களுடைய மாஸ்க்ட் ஆதார் கார்டை PDF ஃபார்மேட்டில் பதிவேற்றலாம். ஆனால் அந்த ஃபைல் சைஸ் 4 MB கூல் இருக்க வேண்டும். கடைசியாக ஆதாரை பயன்படுத்த ஒப்புதல் அளிக்கும் அந்த சிறிய பெட்டியையும் மறக்காமல் டிக் செய்துவிடுங்கள். முன்னோட்டம் மற்றும் சமர்ப்பித்தல். எல்லாம் முடித்த பிறகு பிரிவ்யூ என்பதை கிளிக் செய்து நீங்கள் கொடுத்த விவரங்கள் எல்லாம் சரியாக இருக்கிறதா என்று ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். எல்லாம் சரியாக இருந்தால் சப்மிட் என்பதை கிளிக் செய்யலாம். நினைவில் கொள்ளுங்கள், சப்மிட் செய்த பிறகு எந்த மாற்றமும் செய்ய முடியாது. பதிவு வெற்றிகரமாக முடிந்ததும் திரையில் ஒரு மெசேஜ் வரும். உங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்துவிடும். பதிவு கட்டணம் செலுத்துதல். சாதாரண வாங்குபவர்களுக்கு ஒரு கூடுதல் படிநிலை உள்ளது. நீங்கள் பதிவேற்றிய ஆவணங்களை MSTC குழுவினர் சரிபார்ப்பார்கள். அது அங்கீகரிக்கப்பட்டதும் 1180 ரூபாய் பதிவு கட்டணம் செலுத்துவதற்கான ஆன்லைன் பேமெண்ட் ஆப்ஷன் ஓபன் ஆகும். நீங்கள் NEFT, RTGS அல்லது ஆன்லைன் மூலமாக இந்த தொகையை செலுத்தலாம். கணக்கின் இறுதிச் செயலாக்கம். இறுதியாக உங்களுடைய பதிவு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள போர்ட்டலில் லாகின் செய்து பாருங்கள். இ-பேமெண்ட் லிங்க் இயங்கவில்லை என்றால் உங்கள் ஆவணங்கள் இன்னும் சரிபார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து பொறுமையாக காத்திருக்கவும். உங்கள் கணக்கு முழுமையாக ஆக்டிவேட் ஆனதும் குறிப்பிட்ட தேதிகளில் நடக்கும் ஏலங்களில் நீங்கள் தாராளமாக பங்கேற்கலாம். ஆன்லைன் பதிவு செய்வதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அல்லது உதவி தேவைப்பட்டால் MSTC சென்னை அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.